வணக்கம். நம்ம ஒரு சொன்ன சொல்லு சரியாக சொல்லணும். எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, "ஏங்க உங்களுக்கு பாட்டெல்லாம் பாடுறீங்களே எப்படின்னா?" அதற்கு 4 நாட்கள் பட்டினி கிடந்து 5வது நாள் இறைவனை கனவில் பார்த்தால் பாட்டு வரும். நான் பதில் சொன்னேன்னா அந்த ஆள் ஓங்கி 2 அறை விட்டுட்டு போகமாட்டான். அப்படி சில பேர் பண்ணுவாங்க. "உங்களால் அது எப்படிங்க முடியுது?" அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கெல்லாம் 4 நாள் பட்டினி கிடக்கணும், அது எனக்கு தான் முடியும், அது என்னமோ பெரிய சாதனை மாதிரி சொல்லுவாங்க. உண்மையை யாருமே சொல்கிறதில்ல. அப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு குருவாயூர் பக்தர், அவர் பேர் வில்வமங்கலம்னு பேர். தெச்சி மந்தாரம் துளசி பிச்சக மாலைகள் கொண்டு குருவாயூரப்பா நின்னே கனி காணேனும். அந்த பாட்டு நினைவுக்கு வருது. ஏன்னா குருவாயூரப்பா அப்படின்னு நினச்ச உடனே நெஞ்சம் நெகிழ்ந்து போகிறது இல்லையா? இவர் குருவாயூரப்பனுடைய பரம பக்தர். அது மட்டும் இல்லை, இவர் பூஜை பண்ணுற போது, குருவாயூரப்பா உனக்கு இந்த நைவேத்தியம் இன்னைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்வாரா இருக்கும். அவர் பேசுகிறதெல்லாம் இவரும் பதில் பேசுவார். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன், அவர் பேர் வாரியார்னு பேர். அந்த வேலைக்காரன் டெய்லி பார்ப்பான், இவர் எப்படி பூஜை பண்ணுறார். இவன் எல்லாம் எடுத்து வைப்பான், பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைப்பான். ஆனால் குருவாயூரப்பன்கிட்ட அந்த வில்வமங்கலம் சுவாமி எப்படிடா பேசுகிறாருன்னு பார்த்துட்டே இருப்பான். அவர் அப்படியே ஒரு புலகாங்கிதமாக உட்காந்துருப்பார். ஒரு வேளை கிருஷ்ணர் அங்கே வந்து நாட்டியம் ஆடுவாரோ என்னமோ தெரியல, அவன் அப்படி ஒரு அந்த கடவுளோட ஒன்றி விடுவார். இந்த வாரியார் ஒரு நாளைக்கு கேட்டாராம், சுவாமி நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணுறேள், ஆராட்டு நீராட்டெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணுறேள், எனக்கும் அந்த மாதிரி சுவாமியை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் வேணுமே. எப்படி மனசில் நினச்சிக்கணும்? அப்போ நம்ம யாரான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணனுடைய பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாத வர்ணனையை சொல்லி, அவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான், கால்களில் கழல்கள் போட்டுன்னு இருப்பான், அப்படி சொல்லி கொடுத்தா நம்ம கண்ணை மூடிண்டாக்க அந்த தெய்வம் கண்ணு முன்னால் நம்மளால் ஒரு கற்பனை பண்ணிக்க முடியும். இவர் என்ன தெரியுமா பண்ணாராம்? இவன் வேலைக்காரன், இவன் லெவல் என்ன, இவனுக்கு குருவாயூரப்பனை என்ன நான் எப்படி பார்க்கணுன்னு எப்படி சொல்கிறதுன்னுட்டு என்ன பண்ணாராம் விளையாட்டா, இந்த பாரு நீ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கருப்பு எருமை, பெரிய கொம்பு இருக்கிற எருமை, அதுதான் குருவாயூரப்பன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவன் பாவம் ஒன்றுமே தெரியாமல் கேட்ட பொழுது, நீ ஒன்றும் பண்ணாத, தினம் இந்த கருப்பு எருமையை நினச்சிட்டு தியானம் பண்ணு அப்படின்ன உடனே இவன் சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு இவருக்கு பூஜைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வைப்பான், பூ கொண்டு வைப்பான், சந்தனம் அரைச்சி வைப்பான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் தனக்குன்னு நேரம் இருக்கிற பொழுது உட்காந்துட்டு அவன் தியானம் பண்ண ஆரம்பித்தான். தியானத்தில் அவன் என்ன பண்ணினாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். காரணம் சொல்லி கொடுத்தவர் அவர். அவர் எதை நீ கற்பனை பண்ணுன்னு சொல்லியிருக்காரோ அதை அவன் கற்பனை பண்ணிட்டு அதில் நிறையா நேரம் அவன் செலவழிக்க ஆரம்பித்தான். மனசில் ஒரு சந்தோஷம். என்னடா வாரியர் சிரிக்கிற அப்படின்னு கேட்டால், அந்த சுவாமி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ன போது இவர் சிரிச்சுக்கிட்டாராம். இவன் என்னத்தை மனசில் வாங்கிக்கிட்டு எந்த சுவாமி இவனை பார்த்து சிரிக்க போகிறாருன்னுட்டு. அப்புறம் ஒரு நாளைக்கு அவர் கோவிலுக்கு போனாராம். கோவிலுக்கு போகும்போது கூடவே நானும் வரேன்னுட்டு இவனும் போயிருக்கான். அப்போ அந்த சீவேலி நடக்கிற சுவாமியை எடுத்து ஊர்வலமாக வருவாங்க இல்லையா, அந்த கோவிலை சுற்றி வரணுமே, பிராகாரம் சுற்றி வர்றதுக்கு சீவேலி நேரம் உள்ளே இருந்து அந்த உற்சவ விக்கிரகத்தை அங்கே இருக்கிற மேல் சாந்தி எடுக்கிறார். அந்த நம்பூதிரி வெளியில் எடுக்கிறார். சுவாமி கதவை தாண்டி வரமாட்டேங்கிறது, அந்த வாசப்படிக்கிட்ட அங்கேயே நின்றுடுது. இன்னொருத்தனை கூப்பிட்டு, என்னப்பா சாமி எடுக்க முடியலையான்னு. இவன் நான் பார்க்குறேங்கிறான். அந்த வாசப்படி வரைக்கும் வருது, சாமி வரமாட்டேங்குது வெளியில். என்னன்னு கேட்டால் என்னமோ சத்தம் கேட்குது. என்னது டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது தெரியல. அப்போ உடனே ஓடி வந்து எல்லோரும் கேட்குறாங்க, வில்வமங்கலம் சுவாமி என்ன அபராதம் நடந்து போச்சு, இங்கே நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னு தெரியல, சுவாமியை வந்து இந்த வாசப்படி துவாரத்துக்கு அப்புறமா இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாரே அப்படின்ன பொழுது அவர் உடனே மனக்கண்டால் அப்படி பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கோ, எனக்கு ஒன்றுமே தப்பாக தெரியலையேன்னாராம். அப்போ இந்த வாரியார் என்ன பண்ணானாம், மெதுவாக அந்த நம்பூதிரி கிட்ட போய், கொம்பு இடிக்கிறது ஐயா, கொம்பு இடிக்கிறது, நீ என்ன பண்ணு, அப்படி லேசாக சாச்சு அப்படி எடுத்துரு, வெளியில் வந்துடும்
அப்போ வில்வமங்கலம் சுவாமி, ஏண்டா கிறுக்கா, உன்னை தானேடா அப்படி தியானம் பண்ண சொன்னேன், இங்கே சாமிக்கு எதிரா கொம்பு, கொம்பு தான் சுவாமி இடிக்கிறது அப்படிங்கிறான். இவன் சொன்னதை அந்த நம்பூதிரி நிஜம்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இவன் சொன்னதை நம்ம கேட்கக்கூடாதுன்னுட்டு அந்த சீவேலிக்கு எடுத்துகிட்டு வர அந்த மூர்த்தியை இப்படி சாய்ச்சு கதவுல அப்படி கொண்டு வெளியில் கொண்டுட்டாங்க. வெளியில் கொண்டு வந்து சீவேலியெல்லாம் நடக்குது. இப்போ வில்வமங்கலம் சுவாமி கேட்குறார், அவர்கிட்ட போய் என்ன சொன்னேன் நம்பூதிரிக்கிட்டேன். நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது அந்த சுவாமி அப்படி வரப்போது 2 கொம்பும் அந்த படிக்கட்டில் முட்டுச்சு, நான் இப்படி சாய்ச்சி எடுத்துன்னு வர சொன்னேன், அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க, பார்த்தீங்களா சாமி வெளியில் வந்துருச்சு. நானா, ஏண்டா மக்கு, நான் உன்னை விளையாட்டுக்கு சொன்னேன்னு. விளையாட்டுக்கா? ஆனால் நான் தினம் அந்த எரும மாடு தானே நினச்சின்னு நான் அப்படியே மனசில் பார்த்துட்டுருக்கேன், அது என்னை பார்த்து சிரிக்கும், நானும் சிரிப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ன பொழுது அவருக்கு ஒரு பெரிய உண்மைப்பட்டதான். பக்தி என்பது இந்த உருவத்தில் தான் இருக்க வேண்டும்ங்கிறது இல்லை. நீ எந்த உருவத்தை சொல்லி தரையோ அந்த உருவத்தை மனசில் வாங்கிட்டாலும் பக்திங்கிற உணர்வுக்கு வண்ணமோ நிறமோ அல்லது தன்மையோ கிடையாது. அது ஒரு எத்தீரியல் ஃபீலிங். உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு அழகான அற்புதமான ஒரு வேவ் லென்த். இவன் எருமையாக பார்த்தான், கோவில்லையே எருமை தான் நினச்சாவன், எருமை தான் இடிச்சது, எருமை தான் வெளியில் வந்தது. அப்புறமா அந்த சுவாமியை பார்த்து கும்பிட்ட பொழுது இவனுடைய பக்தியோட உயர்வை வில்வமங்கலம் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாராம், டேய் உன்னை நான் விளையாட்டுக்கு எருமைன்னு சொன்னேன், சுவாமி எருமை மாதிரி இருப்பார்னு சொன்னேன், நீ அதையே மனசில் வச்சு தியானம் பண்ணி அது கூட உனக்கு சாநித்தியம் ஆகிடுது பார்த்தியா. ஒரு காரியம் பண்ணு, நீ என்னோட சிஷ்யன் ஆயிடு, நான் உனக்கு எல்லா ஸ்லோகங்களும் எல்லா பூஜைகளும் சொல்லித்தரேன், நீ நல்ல ஜீவன் முக்தன் ஆகணும்னா உன்னோட நல்ல வழி திருப்ப முடியும். நீ வெறும் வேலைக்காரன் இல்லைடா, நீ எந்த முறையை பின்பற்றுகிறாயோ அதை எரிக்கி பிடிச்சிக்கிற. அதாவது இன்றைக்கி ஒரு சுவாமி, அவர் எனக்கு அருளே புரியல, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், ஏன்னா இந்த சுவாமி அருள் புரியல, அந்த சாமி. உடனே சாமியாக நீங்கள் மாற்றினாக்கா அருள் வராது. உருவமே இல்லாத ஒரு தெய்வீகத்தை மனசில் நினச்சி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச முருகனோ கிருஷ்ணனோ சிவனோ மகாவிஷ்ணுவோ மனசில் நினைக்கிறத ஒன்றா எரிக்கி பிடிச்சிக்கோங்க. இல்லை ஏகம் ஒரே பரம்பொருள் நினச்சாலும் தப்பு இல்லை. ஆக மொத்தம் மற்றவங்களுக்கு எருமை மாதிரி இருக்கும்லாம் மட்டும் சொல்லித்தரக்கூடாது. குழந்தைங்களுக்கு சொல்லித்தர பொழுது இந்த கதையும் சொல்லிட்டு, உம்மாச்சி எருமை மாடு மாதிரி இருக்க மாட்டார்மா அப்படின்னு நம்ம சொல்லணும். அது என்ன உம்மாச்சி கேட்பீங்களே, தெரியுமே, என்னோட பேத்தி கேட்குறா உம்மாச்சிங்கிறியே அப்படின்னா என்ன. இதுக்கு அழகான விளக்கம் மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம பிரதோஷ காலத்தில் ஒரு மூர்த்தியை எடுத்துகிட்டு வராங்கல்ல, எந்த மூர்த்தி அது? பரமேஸ்வரன் உட்கார்ந்துருப்பார், பார்வதி உட்கார்ந்துருப்பா, 2 பேருக்கும் நடுப்புற சின்னதாக முருகர் இருப்பார், பால முருகர் இருப்பார். ச உமா ஸ்கந்தர், சோமா ஸ்கந்தர்னு சொல்கிறாங்களே, ச உமா ஸ்கந்தர், உமையுடனும் முருகனுடனும் கூடிய சிவன் சோமா ஸ்கந்தர். உமா மகேஸ்வரர், அதை நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள். உமா மகேஸ்வரர், உமா மகேஸ்வரர்னா குழந்தைகிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியுமா? மகாசுவாமிகள் சொல்லுவா, இந்த உமா மகேஸ்வரருங்கிறது சொல்லி தான் குழந்தைக்கு சொல்கிற போது அது உம்மாச்சி ஆயிடுத்து. ஸோ உம்மாச்சி கண்ணை குத்திடும்லாம் சொல்லி தராதிங்கோ. உம்மாச்சி அப்படின்னாக்கா உமையும் மகேஸ்வரனும் கூடி இந்த உலகத்துக்கே அவங்க தான் பிதாவும் மாதாவும் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி தரணும். ஆக மொத்தம் பில்வமங்கலம் கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாருக்கா நம்ம அட்வைஸ் பண்ணினோன்னா சரியாக பண்ணணும், அறகுறையாக பண்ணக்கூடாது, அடுத்தவனுக்கு என்ன தெரியும்னு கூட நம்ம எண்ணக்கூடாது.